ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா, சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம இந்த வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் வந்து ஷூஸ்லாம் இருக்கும். சோப்பு டப்பா, சீப்பு இதெல்லாம் வந்து நிச்சயமாக அழுக்காக இருக்கும். நம்ம வந்து க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஆனால் க்ளீன் பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த செப்பல் வைக்கிற ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து செப்பல்ஸ்லாம் எடுத்து அடுக்கி வச்சிடலான்ற மாதிரி அடுக்கி வச்சுட்டோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீடுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்டாண்டுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து சோப்பு டப்பா சீப்பெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அழுக்காக இருக்கும். அதை வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வாஷ் பண்ணணும்னு நினைப்போம். நமக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வந்து வாஷிங் லிக்விட் வந்து சேர்த்துட்டு இது கூட வினிகர் கொஞ்சம் சேர்த்துட்டு சுட தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது சேர்த்து ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க. இது ஊற வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கொஞ்சம் நிச்சயமாக வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துரும். இப்போ நம்ம பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கிற பிசுபிசுப்பெல்லாம் அழுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த சீப்பு வந்து அழுக்கு இல்லாமல் அழகாக வந்து மெயின்டைன்ஸ் பண்ணலாம். நம்ம தலையிலையுமே வந்து அழுக்கு சேராது, அரிப்பு இருக்காது, சோப்பு டப்பாவும் வந்து பிசு பிசுப்பாக இருக்காது. நம்ம வந்து ஸ்கின் வந்து ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தனாக்கா அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு 2-3 தடவை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சோப்பு டப்பாவும் நீட்டாக இருக்கும். நம்ம சீப்புமே வந்து பார்க்க நல்லா அழுக்கு இல்லாமல் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தலைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மளோட ஸ்கின்னுக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக நீங்களுமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வந்து நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கலான்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து செய்கிறது. மொத்தமாக சீப்பெல்லாம் எடுத்து இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அழுக்கு இல்லாமல். இப்போ இது வரைக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேக்கிங் சோடா இதில் வாஷிங் லிக்விட்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற கிருமி நாசி சுத்தமாக வந்து போயிருங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நீங்களுமே வந்து பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.